என்னோட அந்த சிமிட்ரி வந்து யாருக்குமே வராது. ஏற்கனவே 2 ஸ்டாச்சு மேக்கர்ஸ்ட்ட இது பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இந்த ஸ்டாச்சுவை வந்து நெர்ஃப்ன்ற ஒரு டெக்னாலஜி இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு நான் இதோட இது காட்டுறேன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபயர் ஃபைட்டர் வந்து கேட்பார், எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அதை அசால்ட்டாக பண்ணலாம் ரைட்டா. ஆனால் அது இன்னும் நான் ட்ரை அவுட் பண்ணல ரைட்டா. இந்த இலையை எடுத்து விட்றேன். ஸோ பெண்கள் மீது கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருக்குது, அதை வந்து நான் கெடுத்துக்க விரும்பல. ஓகே. ஸோ அங்கே தமிழ் தாய் இருக்காங்க, அது போல தான் இவங்களை பார்க்குறேன். அழகை மட்டும்தான் ரசிக்கணும், அதில் இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் புறக்கணிச்சிருங்க ரைட். ஸோ ஒரு அழகான சிலை, இதை எப்படி 3Dயில் கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நெர்ஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். நெர்ஃப்ன்றது டீப் லேர்னிங்கில் ஃபோட்டோகிராமெட்ரியை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு மாடல் டீப் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணிவிட்டு கொடுக்குறது சரியா. இது வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்கேனர்ஸையும் இது பீட் பண்ணிடுன்றாங்க. ஸோ ஃப்யூச்சர் இது தான். ஸோ தமிழ் பெண்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கொண்டை இருக்கும். மேலே வந்து கொண்டை வித்தியாசமாக இருக்கும் ரைட்டா. கேமரா போன் இதில் வந்து கரண்ட் பேலன்ஸ் ஒயிட் யூஸிங் தி ஆப். ஓகே 3 தடவை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட ரேட்டு 29,000 ரூபா. அதை நான் வாங்கலை, நான் ட்ரையல் வெர்ஷனில் தான் யூஸ் பண்ணுறேன். என்னாச்சு? ஓகே ஓகே ரைட் காட் இட் ஓகே எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஓகே ஓகே அன்லிமிட்டட் ஸ்கேன்ஸ், அது ப்ரீமியம், அவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்க முடியாது. ஓகே ஸோ 45. ஓகே என்ன செய்யணும், அப்படியே திரும்ப எடுப்போமா. இங்கேருந்து எடுங்க. 1 ஓகே மினிமம் 20 ஃபோட்டோஸ். தப்பு எடுத்துங்க. ஓகே தப்பு எடுத்துங்க. இங்கேருந்து எடுக்கணும். 1 ஓகே 1 2 ஓகே 3 ஆயிடுச்சு. 4 5 ஓகே 6. இதை விட ஒரு அழகான பொண்ணு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இவங்க எனக்கு அக்கா வேணும், சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்க்குறேன். கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, கால் இன்னும் 360 டிகிரி. ஒரு சர்க்கிளை வந்து 20 பிரிக்க அளவுக்கு எடுத்துக்குங்க ரைட்டா. இப்போ தான் இதை கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ 3D மாடலுக்கு போவோம். இது வந்து இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. இது 2 மாடலையுமே கம்பேர் பண்ணி தரேன். இப்போ இதில் வந்து நமக்கு 3D ஸ்கேனிங் வந்து இப்போ ஒரு அசால்ட்டான ஒரு டெக்னாலஜி ஆகிப்போச்சு சரிங்களா. ஆப்பை க்ளோஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நெட் கனெக்ஷன் இருக்கணும். இப்போ இந்த பரதேசியாச்சும் எனக்கு ஃபோன் அடித்தானா அது வேறு ப்ராப்ளம் ஆயிடும் ரைட்டா.
எவ்வளோ நேரம் ஆகுது இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஆமாம் சரி, இதில் இவ்வளோ தான், வேறு இதில் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நான் வெளியே போய் காட்டுறேன். இது இப்போ இந்த க்ளோஸ்அப்பில் ஒரு ஃப்ளாஷ் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸோட சிமெட்ரி வந்து இது ஒருத்தர் கேட்டார், ஸ்டாச்சு மேக் பண்ணுறாரு, இதோட சிமெட்ரி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காது இருக்குதுல்ல, அந்த காதுலேருந்து இப்படி வருது. அப்போ அவ்வளோ பெரிய காது ஆப்பிரிக்கா பெண்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதனால தமிழோட இதில் நாயக்க மன்னர்களோட சிலைகளில் வந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த கொண்டை வந்து சைடில் இருக்கும். இந்த கொண்டை நேராக இருந்துச்சுன்னா இது தமிழ் பெண்களுடைய கலாச்சாரம். இதோட சிமெட்ரி மாறி இருக்கல. ஆணைப்படை கொண்டு சேனைப்பட வென்று அத்தை மகள் 4 பேரா உனக்கு நடந்தது. ஓகேவா? இதில் வந்து லைட்டிங் அதெல்லாம் சரியா இல்லை, எல்லாரும் எடுக்கும். இவங்கன்னா அனுநாக்கி வம்சத்தை சேர்ந்தவங்க. இதை நானே 6 அடி இருப்பேன், என்ன விட அந்த மாயிட்டா இருக்கு. ஜெர்மன் லேடிஸ் மாதிரி. ஓகேவா? அனுநாக்கி த ஏலியன்ஸ். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கையை வந்து போட்டோ எடுக்கும். ஓகேவா? இந்த கையை வெட்டி இங்கே வைக்கணும். ஓகேவா? விரல் எல்லாம் கரெக்டாக இருக்கா? இங்கே கையை உடச்சி விட்டாங்களா? இதை எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த கை ரெண்டுமே கரெக்டாக இருக்கு. ஓகேவா? ஆமாம். இதை ஏன் ஸ்கேன் பண்ண முடியாதுன்னா, இந்த கேட்டை திறந்து விட்டாங்கன்னா ஸ்கேன் பண்ணிடலாம். நம்ம பழைய ஸ்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? கையை மட்டும் ஸ்கேன் பண்ண ட்ரை பண்ணுவோம். கையை உடச்சி விட்டாங்கல்ல, அங்கே கை அந்த கையில் அந்த இருந்த விரலை உடச்சி விட்டாங்க. இவ்வளோ நேரமாக இருக்கும்.
கீப் ஆன் ஸ்டாரிங் அட் திஸ் லேடி. ஒரு மரியாதை அவ்வளோதான். ஓகேவா? இப்படி ஒரு அழகு. ஓகே. இந்த பொண்ணோட கையை தான் இது பண்ணும். கிரெடிட் தீர்ந்து போச்சு அதில், வேற ஒன்றும் இல்லை. இதோட இன்னொரு 3D ஸ்கேன் வச்சுருக்கேன். இந்த பொண்ணோட கண்ணுக்கு இந்த கண் இமைகள் மூடி இருக்கு. என்ன இந்த இமைகள் மூடி இருக்கா? ஓகே, இந்த இமைகள் திறந்துருக்கு. தெரியுதா? இமைகள் திறந்துருக்கா? இந்த ரெண்டும் ஒன்று தானா? தெரியல. இதுவுமே ஒரே போஸ்டர் தான் இருக்கு. திஸ் பாய் யானைப்படை கொண்டு சேனைப்பட உண்டு ஆள பிறந்த ஐயடா, அத்த மகளை கையை உடச்சு விட்டாயடா. நல்ல லைட்டிங் இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்கும். இது மாதிரி ஒரு பேரலையும் கிடையாது, இது மாதிரி ஒரு சிலையும் கிடையாது. மாதிரி யார் செஞ்சாங்கன்னு தெரியல. ஓகே, இப்போ டீப் லேர்னிங்கில் ஒரே ஃபோட்டோவில் எப்படி 3Dயாக மாற்றுறதுன்றதை எடுத்து பார்ப்போம். ஓகே.